ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் இது இன்னொரு ஸ்பெஷலும் உண்டு, அண்ணன் தங்கச்சி பிரியாணி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நானும் என் அண்ணனும் தான் அது பண்ணோம். ஸோ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, க்ரீன் சில்லி இது எல்லாமே வெட்டி வச்சாச்சு. ஸோ நல்ல ஒரு அடுப்பில் நல்ல சூடாக இருக்கும்போது சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் இதுக்கு. ஸோ நான் ஒரு 4 கரண்டி ஊற்றினேன். அண்ட் இதில் இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். யூஸ்வலாக பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே தான். ஓகேங்களா? ஸோ அதை போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுடலாம். ஸோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம். ஸோ இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வரணும், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா நான் க்ரீன் சில்லி போட்டுக்கிறேன், பச்சை மிளகா. இது காரம் இல்லாத மிளகா தான். ஏன்னா நம்ம வத்தப்பொடியும் போடுவோம், அதனால் நான் ஒரு 4 மிளகா மட்டும் இதில் போட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி, இது வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா கொலன்னு வதங்கணும். ஸோ தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்து நான் வந்து இதை வேக வச்சுக்கிறேன். ஸோ உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். நல்லா மசிச்சு விடுங்க தக்காளியை, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் பூண்டு ரெண்டுமே ஒரே இதில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ பண்ணுறது வந்து 1 கிலோக்கான பிரியாணி தான். 1 கிலோ கறி, 1 கிலோ அரிசி. ஸோ இந்த ரேஷியோவில் தான் நான் பண்ணுறேன், அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை, ஃப்ரெஷ்ஷான புதினா இலை க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். புதினாவை நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். ரெண்டுமே சேம் ரேஷியோவில் தான், அதாவது ஒரு குத்து அளவு கைப்பொடிக்கு வச்சுருக்கேன். ஸோ புதினா ஒரு கை குத்தளவு, அப்புறம் கொத்தமல்லி ஒரு கை குத்தளவு. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், வத்தத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராண்டில் கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். எனக்கு இங்கே இந்த ப்ராண்டு கிடச்சிது. ஆக்சுவலாக இது ஒரு லோக்கல் ப்ராண்டு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாக்கெட் போட்டுட்டேன், ஏன்னா அது சின்ன பாக்கெட் தான், அதனால். இஞ்சி பூண்டு போட்டதுனால அது கொஞ்சம் கீழே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போவே தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் தயிர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா சிக்கனை நான் கழுவி உப்பு மஞ்சத்தூளில் போட்டு கழுவி தான் வச்சுருக்கேன். ஸோ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து நான் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய பீசஸாக தான் வெட்டினேனே. கடையில் வெட்ட சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகணும். அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் சிக்கனை மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே விட்டுறேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. மசாலா நல்லா அந்த சிக்கனில் இறங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா கறிலையும் மசாலா வந்து போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாருங்கள். நான் ஒரு 5 நிமிஷம் போல் நான் விட்டுட்டேன் அப்படியே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எனக்கு வந்து மசாலா அந்த சிக்கனோட நல்லா அப்சர்வ் ஆகி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் எந்த நாளில் நான் வந்து அரிசி எடுத்தனோ அதே இதில் தண்ணி வைக்கேன். நான் ஒரு 4 டம்ளர் வந்து தண்ணி வச்சுக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 4.5 டம்ளர். ஓகேங்களா? ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டு சிக்கனும் வந்து அரை வேக்காடு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். அது ஆல்ரெடி கழுவி கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். இது பாஸ்மதி மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் இப்போ தான் ஒரு 5 minutes to 10 minutesக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ சீரக சம்பாவை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு டைம் அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கேயே நம்ம உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிடணும். எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் லெமனை நான் வந்து ஜூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் தம்மு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதுவும் ஒரு தம்மு தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு கீழே வச்சுருந்தேன். அப்புறம் நான் வந்து இந்த சார்கோலை வச்சு நான் அந்த மேலே தம்மு வச்சுருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு உரப்பு அந்த டேஸ்ட்டு ஹோம் ஸ்டைலில் பண்ணுற அந்த சிக்கன் பிரியாணி. ஓ மை காட், நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எங்களோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தோம், அண்ட் அவிச்ச முட்டை, அப்புறம் சிக்கன் 65. ஸோ இதுதான் எங்களோட ஸ்பெஷல். வாங்க நீங்களும் சாப்பிட்றதுக்காக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். டேக் கேர்.